அரியலூர் மாவட்டத்தில் சிலம்பூர் என்ற கிராமத்தில் கோயில் வழிபாடு தொடர்பாக மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி நமது செய்தியாளர் செந்திலிடம் விரிவாக கேட்கலாம். செந்தில், அங்க பிரச்சனை ஏற்பட என்ன காரணம்? பத்மபிரியா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ளது சிலம்பூர் கிராமம். இந்த கிராமத்துல வன்னியர்கள் ஆண்டாண்டு காலமாக ஐயனார் கோயில்ல அவங்க குலதெய்வமா நினைச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி இது பொது கோயில் அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட இனத்தவர்கள் அவங்களும் சாமி கூட வந்தாங்க. இல்ல இது எங்க நாங்க ஆண்டாண்டு காலமா நாங்க இந்த கோயில் நாங்க சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த வன்னிய தரப்புல சொன்னாங்க. இதனையடுத்து கடந்த 2002ஆம் ஆண்டு இந்து அறநிலையத்துறை சார்பாக இந்த கோயில் கையகப்படுத்தப்பட்டது. இது இந்த இந்த வன்னிய தரப்பு அவங்களுக்கு தெரியாமலே அவங்க தங்களுடைய குலதெய்வமாவே சாமி கும்பிட்டு வந்ததுனால அவங்களுக்கு தெரியல. கடந்த ஓராண்டுக்கு இந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வர்றதுனால இது பொது கோயில், எல்லாருமே சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த கிராம மக்களிடையே இருந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வன்னிய தரப்புல இவங்க சாமி கும்பிடுறதுக்கு அவங்க அனுமதிக்கல. மற்ற யாரும் சாமி கும்பிடுறது நாங்க தான் கும்பிடுவோம் அப்படின்னு அனுமதிக்கல. இதனால கடந்த செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட காரணமாக அப்போது 144 தடை உத்தரவு போடப்பட்டு இந்த கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. அந்த கோயில் சீல் வைக்கப்பட்டதுனால இந்த பிரச்சனைக்கு கடந்த ஓராண்டுகளாக இல்லாம இருந்தது. தற்பொழுது ஆடி மாதம் என்பதால் காவல்துறையினை மற்றும் உடையாபாளையம் கோட்டாட்சியர் அவங்க இந்த ஆடி மாதம் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த சீல் எடுத்தாங்க. இந்த சீல் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வன்னிய தரப்பு அவங்களும் சாமி கும்பிட்டாங்க, தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்களும் சாமி கும்பிட்டாங்க. இவங்க சாமி கும்பிட்றப்ப பொங்கல் வைக்கக்கூடாது, பொங்கல் வைக்காம சாமி மட்டும் கும்பிட்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது காவல்துறை அவங்ககிட்ட சொல்லாத காரணத்தினால வன்னிய தரப்புல பொங்கல் வச்சுட்டாங்க. இதை பார்த்து நான் எப்படி நீங்க அவங்கள மட்டும் எப்படி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்களும் திரும்பி ஒரு மோதல் ஏற்பட சூழ்நிலை வந்துச்சு. இதனால கடந்த 15 நாட்களாக இங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படுது. இந்த சூழ்நிலையில் இந்த மோதல் மீண்டும் அதிகமா அதிகரிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இன்று ஜெயங்கோட்டம் தாசில்தார் திருமாறன் அந்த கோயிலுக்கு சீல் வச்சிருக்காரு.